குடும்பத்தில் அமைதி இல்லையா? நான்காம் பாவ ரகசியம். ஜோதிட ரீதியாக ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லாததற்கு வீட்டின் சூழ்நிலைக்கும் நான்காம் பாவம் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. இந்த பாவம் ஒருவரின் தாய், வீடு, வாகனம், சுகபோகங்கள், மன அமைதி மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றை குறிக்கிறது. நான்காம் பாவம் எப்படி குடும்ப அமைதியை பாதிக்கிறது? நான்காம் பாவாதிபதி. நான்காம் பாவத்தின் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சுப கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தால் குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபிட்சம் நிலவும். மாறாக பாவ கிரகங்களின் சேர்க்கை அல்லது பாவையை பெற்றிருந்தால் குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், மன கஷ்டங்கள், அமைதியின்மை ஏற்படலாம். நான்காம் பாவத்தின் கிரகங்கள். சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், சந்திரன், புதன். இந்த கிரகங்கள் நான்காம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் அமைதி, அன்பு, ஆதரவு கிடைக்கும். நல்ல மன அமைதியின் வாழலாம். பாவகிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு. இந்த கிரகங்கள் நான்காம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவுகள், தாயாருடன் பிரச்சனை, வீட்டை விட்டு விலகி வாழும் சூழ்நிலை போன்றவை ஏற்படுத்தலாம். குறிப்பாக சனி இருந்தால் தாமதம், ராகு இருந்தால் திடீர் பிரச்சனைகள் அல்லது எதிர்பார்த்த திருப்பங்கள் ஏற்படலாம். செவ்வாய் இருந்தால் கோபம், ஆக்ரோஷம் காரணமாக குடும்பத்தில் விரிசல் ஏற்படலாம். நான்காம் பாவத்தின் மீதான பார்வைகள். நான்காம் பாவம் மற்ற கிரகங்கள் பார்வை பெறுவதை பொறுத்தும் குடும்ப அமைதி அமையும். சுப கிரகங்களின் பார்வை நல்ல பலன்களையும் பாவ கிரகங்களின் பார்வை எதிர்மறை பலன்களை தரும். லக்கண தொடர்பு. லக்னாதிபதிக்கு நான்காம் பாவத்தின் அதிபதிக்கும் இடையே நல்ல தொடர்பு இருந்தால் சொந்த வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி கிட்டும். குடும்ப அமைதிக்கான சில பொதுவான ஜோதிட ரீதியான பரிகாரங்கள். பொதுவான ஆலோசனைகள். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடுவது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க உதவும். அம்மன் வழிபாடு, துர்காதேவி வழிபாடு, லட்சுமி தேவி போன்ற பெண் தெய்வம் வழிபாடுவது குடும்பத்தில் சுபிட்சை, அமைதியும் கொடுக்கும். வீட்டில் பூஜை. தினசரி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு சாதகமான ஆற்றலை ஈர்க்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம். பெற்றோர் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது நன்மை பயக்கும். தான தர்மங்கள். ஏழைகள் உணவு, உடை தானம் செய்வது நற்பலனை தரும். நவகிரகங்கள் சாந்தி. குறிப்பிட்ட கிரக தோஷங்கள் இருந்தால் அவர்கள் நவகிரக சாந்தி பூஜை செய்யலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நான்காம் பாவத்தின் நிலை, அதன் அதிபதி, உள்ள கிரகங்கள் மற்றும் பார்வைகளை பொறுத்தே துல்லியமான பலன்களையும் அதற்கான குறிப்பிட்ட பரிகாரங்களையும் கூற முடியும். எனவே ஒரு சிறந்த ஜோதிட அணுகி உங்கள் ஜாதகத்தை ஆராய்வது நல்லது. நான்காம் பாவம் மன அமைதியும் விரிவான பார்வை. நான்காம் பாவம் என்பது வெறும் வீடு அல்லது தாய் என்பதை தாண்டி ஒருவின் உளவியல் நிலை, உணர்ச்சி பூர்வ பாதுகாப்பு மற்றும் உள்மனது அமைதி ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஒருவர் மன அமைதி குலைந்தால் அது குடும்ப உறவுகளின் வீட்டிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நான்காம் பாவத்தை பாதிப்பு அம்சங்கள், விளைவுகள். ராகு அல்லது கேதுவுடன் நான்காம் பாவம். இந்த நிகழ்ச்சிகள் நான்காம் பாவத்தில் இணைந்தால் அல்லது பார்த்தால் குடும்பத்தில் சில எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது திடீர் மாற்றங்கள் நிகழலாம். உதாரணமாக அடிக்கடி வீடு மாறுவது, குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் திடீரென பாதிக்கப்படுவது அல்லது குடும்பத்தில் உறுப்பினர்களை தவறான புரிதல் ஏற்பட்டு மனக்கசப்புகள் ஏற்படுவது போன்றவற்றை குறிக்கலாம். ராகு இருந்தால் தாயின் உடல்நலத்தில் பிரச்சனைகள் வரலாம் அல்லது தாய் வழி உறவினர்களும் சிக்கல் ஏற்படலாம். கேது இருந்தால் தாயிடமிருந்து பிரிந்திருப்பது அல்லது ஒரு விதமான பற்றின்மை ஏற்படுவது போன்ற சூழ்நிலை உருவாகலாம். சனி நான்காம் பாவத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கை தாமதங்கள், தடைகள் அல்லது ஒருவித சுமை உணர்வு ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களை ஒரு தூரம் இருக்கலாம். வீட்டை பராமரிக்க சிரமங்கள் அல்லது வீடு வாங்குவதில் கட்டுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். தாய் அல்லது குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உறவு சவாலாக இருக்கலாம். செவ்வாய் நான்காம் பாவத்தில் இருந்தால் குடும்பத்தில் கோபம், சண்டை, சச்சரவுகள் அல்லது ஆக்ரோஷம் நிறைந்த சூழ்நிலை உருவாகலாம். வீட்டு சூழல் அமைதியற்றதாக இருக்கலாம். அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது சகோதரனுடன் நிலத்தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாய் அல்லது தாய் வழி உறவுடன் கருத்து வேறுபாடு இருக்கலாம். சூரியன் நான்காம் பாவத்தில் இருந்தால் தாயாருடன் உடல்நிலை பிரச்சனை அல்லது தந்தையுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வீட்டிற்கு வெளியேறு விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் சில சமயங்களில் இது ஒருவருக்கு நல்ல வீடு மற்றும் வசதியான வாழ்க்கை அளிக்கக்கூடும்.
ஆனால் அதை பெறுவதில் சில சவால்களை சந்திக்க நேரலாம். பலவீனமான சந்திரன் 4ஆம் பாவத்தில் சந்திரன் மனிதன் காரகன் என்பதால் பலவீனமான சந்திரன், தேய்பிறை சந்திரன், நீச்சமடைந்த சந்திரன் அல்லது பாவகிரகங்களில் பார்க்கப்பட்ட சந்திரன் 4ஆம் பாவத்தில் இருந்தால் மன அமைதி குறைந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் மனம் குழப்பதும் இருக்கலாம். இது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உறவை பாதிக்கலாம். 4ஆம் பாவாதிபதி நீச்சம் அல்லது அஸ்தமனம் 4ஆம் பாவத்தின் பலவீனமாக இருந்தால், நீச்ச நிலையை அஸ்தமனம் அடைந்திருந்தால் அல்லது பகை வீட்டில் இருந்தால் குடும்ப நிலை அற்ற தன்மை, அமைதியின்மை கொண்டு வரும். வீட்டில் பராமரிப்பு சிக்கல் அல்லது குடும்பத்தில் ஒருவரை நிலையற்ற சூழல் நிலவும். வீட்டில் நேர்மறை ஆற்றை உருவாக்குதல், தினசரி வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல், அகல் விளக்கு ஏற்றுதல், நறுமணம் பரப்பும் ஊதுவத்தி, சாம்பிராணி பயன்படுத்தல், தெய்வீக இசை அல்லது மந்திர ஒளியை ஒலிக்க விடுதல் ஆகியவற்றை நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். சந்திர வழிபாடு மன அமைதிக்கு சந்திரன் முக்கிய காரணம் என்பதால் திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபடுவதும், சந்தனக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதும், பௌர்ணமி அன்று சந்தனை வணங்குவதும் மன அமைதியை பெருக்கும். மரம் நடுதல், முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் அல்லது தோட்டத்தில் பசுமையான மரங்களை நடுவது, இயற்கையுடன் இணைந்து வாழ்வது மன அமைதியை மேம்படுத்தும். தியானம் மற்றும் யோகா இது மனதை அமைதிப்படுத்தி உள்மன அமைதியை பெற உதவும். தாய் அல்லது தாய் வழி உறவுகள் நல்ல உறவு, தாயுடன் நல்ல உறவை பேணுவது, தாயின் ஆசீர்வாதம் பெறுவது 4ஆம் பாவத்தின் தோஷங்களை குறைக்கும். 4ஆம் பாவம் குடும்ப அமைதிக்கான வழிமுறைகளும் வாழ்வில் மற்றும் ஜோதிட அணுகுமுறைகள். 4ஆம் பாவம் என்பது வெறும் கோள்கள் நிலையோ அல்லது ஜோதிட அமைப்போ மட்டுமல்ல, நம் வாழ்வின் அடித்தளம். மன அமைதியும் குடும்ப உறவுகளின் பலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு மைய புள்ளியாகும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி மட்டுமே, நம் செயலுக்கு அணுகுமுறைகளுக்குமே நம் வாழ்வை வடிவமைக்கும். 4ஆம் பாவத்தை பலப்படுத்தும் வாழ்வில் அணுகுமுறைகள். தாயுடன் உறவு. 4ஆம் பாவம் தாயை குறிப்பதால் தாயினுடன் இணக்கமான அன்பான உறவை பேணுவது மிக முக்கியம். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவது, அவர்களை மகிழ்விப்பது 4ஆம் பாவத்தின் சுபபலனை அதிகரிக்கும். தாய் இல்லாதவர்கள் அல்லது தாயுடன் இணக்கம் உறவு இல்லாதவர்கள் தாய் போன்ற பிறரிடம் அன்பு காட்டுவதும், தாய் சார்ந்த உள்ளவர்களை மதிப்பது நன்மை பயக்கும். வீட்டில் சுற்றுச்சூழல் உள்ள வீடு உங்கள் மனதின் பிரதிபலிக்கும். வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் காற்றோட்டமாக வைத்திருப்பது நேர்மறை ஆற்றலை இயக்கும். தேவையற்ற பொருட்களை அகற்றி வீட்டை அமைதியான புகலிடமாக மாற்றுங்கள். மனதை அமைதிப்பட்ட நிறங்களை சூழலுக்கு பயன்படுத்தலாம். குடும்ப உறவுகள் போற்றுதல், கணவன் மணி, குழந்தைகள், உடன்பிறப்பு என குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவது அவசியம். விட்டு கொடுத்தல், புரிந்துணர்வு, அன்பு, ஆதரவு ஆகிய குடும்ப அமைதிக்கு அத்தியாவசியமானவை. சிறிய சண்டை அல்லது கருத்து வேறுபாடுகளை அன்புடன் பேசி தீர்ப்பது உறவுகளை பலப்படுத்தும். பழைய நினைவுகளை போற்றுதல். 4ஆம் பாவம் கால நினைவுகள், பாரம்பரியம் ஆகியவற்றை குறிக்கும். குடும்ப திரைப்படங்களை பார்ப்பது, மூதாதைகளை நினைவு கூறுவது, குடும்ப வழக்கங்களை பின்பற்றுவது ஆகியவை உணர்வுபூர்வமான பாதுகாப்பை அளிக்கும். நிலையான முதலீடுகள், அசையா சொத்துக்கள், வீடு, நிலம் ஆகியவை 4ஆம் பாவத்துடன் தொடர்புடையவை. இவற்றில் முதலீடு செய்வது ஒருவித சீசரத்தன்மையும் பாதுகாப்பையும் அளிக்கும். இது மன அமைதியை வழிவகுக்கும். 4ஆம் பாவம் தோஷங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீக வழிமுறைகள். பொதுவான பரிந்துரைகள். சந்திரனுக்குரிய வழிபாடுகள். சந்திரன் 4ஆம் பாவத்தின் காரக கிரகம். திங்கட்கிழமை சந்திர ஓரையை சிவபெருமானை தரிசிப்பது, வெள்ளை நிற ஆடைகள் அணிவது, சந்தனுக்குரிய மந்திரங்களை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சௌம் ஸ்வா சந்திராய நமய அல்லது ஓம் நம சிவாய ஜெயிப்பது மன அமைதியை அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபாடு. குடும்பத்தில் செல்வ செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சி. மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டம் பாராயணம் செய்வது, தாமரை அர்ச்சனை செய்வது நன்மை பயக்கும். துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு. குடும்பத்திற்கும் தடைகள், பிரச்சனைகள் நீங்கும். துர்காதேவியை வணங்கலாம். ராகு காலத்தில் துர்கா பூஜை சிறந்த பலன்களை தரும். அரச மரம் அல்லது ஆலமரம் வலம் வரும். சில ஜோதிட புறங்களில் சனி அல்லது ராகுவின் தாக்கம் இருந்தால் அரச மரம் அல்லது ஆலமரத்தை வலம் வருவது நன்மை பயக்கும் என கூறப்படுகிறது.